தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் பட்டியலை தாவேகா தலைவர் விஜய் இன்று அறிவித்தார். பெரும் எதிர்பார்ப்போடு இருந்த 234 தொகுதிகளுக்குமான தாவேகா வேட்பாளர் பட்டியலை சென்னையில் தனியார் நட்சத்திர விடுதியில் நடந்த நிகழ்ச்சியில் வெளியிட்டு வேட்பாளர்களை அறிமுகம் செஞ்சு வச்சார் விஜய். இதன்படி தாவேகா தலைவர் விஜய் 2 தொகுதிகளில், அதாவது பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் போட்டியிடுறாரு. பெரம்பூர், சி. ஜோசப் விஜய், திருச்சி கிழக்கு, சி. ஜோசப் விஜய், தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் டி நகர் தொகுதியிலையும், செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்திலையும், நிர்மல்குமார் திருப்பரங்குன்றம் தொகுதியிலையும், வில்லிவாக்கம் தொகுதியில் ஆதவ் அர்ஜுனாவும், அருண்ராஜ் திருச்செங்கோட்டிலையும் போட்டிடுறாங்க. மேலும் சேப்பாக்கம் தொகுதியில் சில நாட்களுக்கு முன்னால் காங்கிரஸ் கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட டி. செல்வம் திமுக இளைஞரணி தலைவர் உதயநிதியை எதிர்த்து போட்டி போடுறாரு. 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளருக்கு என்ன செய்ய போகிறார் விஜய் அப்படின்ற நிலையில் அனைத்து தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கார். அதிமுகலேருந்து விலகி தாவேகாவில் இணைஞ்ச முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியனுக்கு அதே கந்தரவக்கோட்டை தொகுதியை ஒதுக்கியிருக்கார் விஜய். லால்குடி தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன், செங்கோட்டையன் அணியோட தாவேகாவில் இணைஞ்ச முன்னாள் எம்பி சத்யபாமா திருப்பூர் வடக்கு தொகுதியிலையும் போட்டிடுறாங்க. இந்த தேர்தல் பாமரர்களுக்கும் அதிகார மமதை கொண்ட ஒரு குடும்பத்திற்கு சேவகம் செய்யும் அடிமைகளுக்கும் நடக்கிற தேர்தல், ஏழைகளுக்கும் ஏமாற்று பேர்வழிகளுக்கும் நடக்கிற தேர்தல், உழைக்கிற மக்களுக்கும் உழைப்பை சுரன்றவங்களுக்கும் நடக்கிற தேர்தல் அப்படின்லாம் சொல்லி இதயத்தில் உங்கள் விஜய், இல்லந்தோறும் நம்ம எம்எல்ஏ, மே 4ஆம் தேதி தாவேகா எம்எல்ஏ தான் 234 தொகுதியிலையுன்ற செய்தி உலக சாதனையாக மாறணும்னு சொல்லி நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தியிருக்காரு தாவேகா தலைவர் விஜய்.